அப்பா அப்பா எங்க இருக்கீங்க? நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? அம்மா ஏதாவது பேசுங்க. அப்பா என்கிட்ட பேசுங்கப்பா. என்ன பார்க்க கூடாதுன்னா போய் சேர்த்தீங்களா அப்பா? அம்மா 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 எழுதி காரி வாங்க விட மாட்டேமா விட மாட்டேன். நிலைமைக்கு நாளாகிறவனை விட மாட்டேன்.
இந்த மாதிரி கடைசி பெஞ்சு மாணவன் உன் கண்ணுக்கு தெரியாது. பேரு ரத்னம், ரத்னம், ரத்னம். ரத்தனம். கடைசி பெஞ்ச். நீ அந்த காட்டறிவு பத்தி படிச்ச தானே? உங்க அப்பா பேரு ஆறுமுத்து தானே? ஆமா, அதே ரத்னம் தான், அதே ரத்னம் தான். ரத்தனம். என்னப்பா இது? என்ன இது போறோம்? ஏன் இந்த நிலைமைக்காரன்? போராடிட்டு பாசத்தை காட்டு. படிப்பு சொல்லி தெரியுது வயசுல, படிப்பு சொல்லி தரல. இப்போ பாச காட்டி ஏகிட்டு இருந்து தப்பிக்கிறான் மகரியா. அப்படி ஆகல. எப்படி இந்த நிலைமை ஆறான? ஏன் இந்த நிலைமை ஆறான? உனக்கு என்ன பிரச்சனை? நீ தான் பிரச்சனை. நானா? நீ மட்டும்தான் பிரச்சனை. நான் எப்படிப்பா உனக்கு பிரச்சனையா? என்ன மாதிரி கருத்து சோளம், கண்டனால யூனிஃபார்ம், கடைசியில் பெஞ்சில உட்காந்துருக்கிற மாணவன் உன்ன மாதிரி வாரியார் கண்ணுக்கு தெரியாது. தெரியாது. ஏழைகள் தானே, உங்களை மாதிரி அதுக்கு இறக்காத தானே. பொத்த குடிசை, குடியார அப்ப, புலிகளை செய்யற அம்மா, அறவயிறு சோழியா நினைக்கிற மாதிரி 3 வேளைக்கு இல்ல, ஒரு வேளைக்கு. அந்த பசியோட பள்ளிக்கூடத்துக்கு வந்தா பணக்காரனுக்கு ஒரு படிப்பு, ஏழைக்கு ஒரு படிப்பு, அப்படி பாகுபாடு பார்த்து சொல்லி கொடுத்தாதான் ஏண்டி? நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லை. எனக்கு எல்லா மாணவரும் ஒரே மாதிரி. இல்ல இல்ல, இந்த பொறுத்தவரைக்கும் அப்படி இல்ல. இருந்திருந்தா குழந்தையா இருந்தா இன்னைக்கு குற்றவாளியா நிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எதுவுமே தெரியாம இருந்தா இன்னைக்கு எல்லாரும் தேர்ற ஒரு குற்றவாளியா நிக்கிறாரு. அது எல்லாத்துக்கும் காரணம் நீ. நிறுத்துறா. நான் காரணம். உனக்கு என்ன தெரியும்? ஒரு ஆசிரியரை பத்தி என்ன தெரியும்? தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் சார். ஏழு மறைச்சு உங்களுடைய கொடுமையை மறந்து படிக்கலாம் நானும் பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன். ஒருவேளை சோறாவது எனக்கு உருப்படியாக்க நீ என்னை பத்தி தப்பா புரிஞ்ச. ஏன் இந்த ஆசிரியர் சமுதாயத்தை பத்தி தப்பா புரிஞ்ச? இது தப்பு. தப்பு. நீங்க அப்பா அம்மா பண்ணலாம் சார். ஆமா, அவங்க ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சிருந்தா இந்த மாதிரி வாதியார் விட்டுட்டு ஒரு நல்ல வாதியார் கிட்ட என்ன ஒப்படைச்சிருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் தெரியுது வாச. என்னோட படிச்ச என்னோட எல்லா நண்பர்களும் டாக்டரா
ஆசிரியர்னா கவர்மெண்ட் வேற, கை நிறைய சம்பளம், கவலை இல்லாத வாழ்க்கை. அது இல்லை. இந்த ஆசிரியருடைய நிலைமைய நான் சொல்ற கேள்வி. வாத்தியார்னா டாக்டருங்கடா பேஷண்ட்டை பார்க்க கூட அவங்களோட வேலை முடிஞ்சு போயிடும். ஒரு இன்ஸ்பெக்டரா குற்றவாளியை பிடிக்கிறதோட அவங்களால முடியும். ஒரு ஜட்ஜினா அவருடைய வழக்க முடிக்கிறதோட அவருடைய வேலை முடிஞ்சிடும். ஆனா இந்த மாதிரி பாவப்பட்ட வாத்தியாருங்க ஒரு பையன் ஸ்கூலுக்கு வரலனா அவன் எங்க இருக்கிறான்னு தேடி போகணும், அவங்க பெற்றவங்க கிட்ட கெஞ்சணும், அந்த பையன் கிட்ட கெஞ்சணும், எப்படியாவது அவனை ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கணும். அப்பதான் அவங்க மேல அதிகாரிகிட்ட திட்டு வாங்காம இருக்க முடியும். இப்படிப்பட்ட குழப்பம் தான் இந்த தரப்பு நியாயத்தை நீங்க சொல்றீங்களா சார்? என்ன பத்தி யோசிச்சு பார்த்தீங்களா? நல்லா படிக்கிற மாணவன் 100 எடுத்தா இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் 20 மார்க் எடுத்தானா அவரை நீங்க பாராட்ட வேணாம் சார், ஊக்கப்படுத்தி இருக்கலாமே. அது என்னது முதல் மார்க் எடுக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி கூட்டு கை தட்ட வாங்கிறீங்க. ஆனா எங்கல எல்லாரும் பத்திலையும் ஒன்றுத்துக்கு உதவாதவன் முண்டா தட்டா தட்டா தட்டா. சும்மாடா எல்லா பழி ஆதில் பிழைப்படுத்த. ஒரு பையன் ஒரு அதிகாரி அவன்கிட்ட வேலைக்கு வர ஸ்டாஃப் லேட்டா வந்தா கூட அவனுக்கு ஆப்ஷன் போட்டு அதோட அடுத்த வேலையை பார்க்கணும். ஆனா ஒரு வாதியார் ஒரு பையன் ஸ்கூலுக்கு வரலனா அவன் ஏன் வரல, எதுக்கு வரல, எல்லா காரணத்தையும் அவன் மேல அவன் பதில் சொல்லியா. அது தெரியும். ஒரு பையன் ஸ்கூலுக்கு வந்து பாஸ் பண்ணலா அவன் ஏன் ஃபெயில் ஆனா அப்படின்னு காரணம் சொல்லியாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது, தெரியும், எனக்கு வேணாம் சார். அன்னைக்கு அத்தனை மாணவர் முன்னால நீங்க என்ன திட்டாம இருந்திருக்கலாம்ல. நீங்க பண்ண அந்த அவமானம், அந்த அசைக்கம், புத்தகம், ஸ்கூலு, பேகு, இதை பார்த்தாலே நீங்க தப்பு பண்ணா மாதா பிதா கண்டிச்சா அது வந்து நல்ல புத்தகம்னு சொல்றாங்க. அதே தப்ப ஒரு மாணவன் பண்ணா அவனை கண்டிக்கிற அந்த வாதியார் அடுத்த நிமிஷமே மூந்தடிக்கணும். அதான் இந்த சமுதாயம். நீங்க 1000 காரணம் சொல்லணும். குத்துனா நல்லா உங்களுடைய எதிர்காலத்தை பாடுபட்டனே குத்து. சொல்லி பள்ளிக்கூடம் வருவோம், பால்வெட்டி கொடுத்து சொல்லுவாங்க. வகுப்பெடுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு வருவோம், மதிய உணவு போடுதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல தான் மக்கள் தொகை கணக்கெடுத்து வாதியாரம் போடணும், வாக்காளர் கணக்கெடுத்து வாதியாரம் போடணும், எந்த கணக்கெடுத்தாலும் வாதியாரம் போடணும். படிக்கிற வேலையை தவிர இது எல்லா வேலையுமே இந்த வாதியாரத்தில் செய்யணும். இதுதான் எங்களை மாதிரி வாதியாரம். இது 1000 சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. நானும் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? உங்களுடைய அதட்டலும் மிரட்டலும் படிப்பு மேலேயே ஒரு ஈர்ப்பு இல்லாம பாதியே ஓடி போன பார்த்து என் அப்பா ஒவ்வொரு நாளும் சித்திரவதைப்பட்டு மனம் வந்து செத்து போனாரு சார். வாழ வழி தெரியாதா கால் போன போக்கில போன சார். போன
செயின் பொறிக்க ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துல கொலையை செய்ய துணிச்சு. இதெல்லாம் பார்த்து 10 மாசம் வயிற்றுல சுமந்த என் தாயும் பரவாயில்ல. இன்னைக்கு இன்னைக்கு குற்றவாளி எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான். சரி சரி, வாழ்க்கை உங்களால போச்சு. இனி நீங்க வாழக்கூடாது. உங்களா சித்ரா, எல்லாத்துக்கும் ஏன் மேல கால சொல்றிய? நீ எப்படி இது சொல்லுமா? எல்லா பிள்ளைகளும் நீ சொல்றிய. வாத்தியாரு, டாக்டர், என்ஜினியர், வக்கீல், ஜட்ஜின்னு அத்தனை பேரும் பள்ளிக்கூடம் விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? படிப்பாங்க. நீ வாட்ஸ்அப், பேஸ்புக், சினிமா, டிராமா இப்படிதான் ஊர் சுத்தின. ஆமா, எல்லா பசங்களும் நெட்ல போய் அவங்களுக்கு தேவையான பாடத்தை கேட்காங்க. நீ உனக்கு பிடிச்ச பாடத்தை கேட்க. எல்லா பசங்களும் படிக்கணும், மார்க் எடுக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு 12 மணி நேரம் கூட படிப்பாங்க. நீ ஊர் சுத்துவ. இன்னைக்கு அவங்களா வசந்துட்டாங்க, டாக்டர் ஆயிட்டாங்க, என்ஜினியர் ஆயிட்டாங்க, வக்கீல் ஆயிட்டாங்க, ஜட்ஜிட் ஆயிட்டாங்க. நீ அதுதான் என்ன பண்ண? நீ அதுதான் என்ன பண்ண? வேடிக்கை பார்த்தா வராது, வேர் வச்சுக்கிறாங்க. ஐயா திரும்பி வாழ்க்கை முதல்ல நச்சி வந்ததுக்கு திரும்பி போய் தரணை ஒரு நல்ல மனுஷனா வெளியிடும். இனிமே இந்த கத்தியை தூக்கி போடும், இந்த புத்தியை கையில ஆயுதத்தை தூக்கி போடும். பள்ளிக்கூடத்தில் நீங்க பாடம் நடத்தும் போது கேட்கணும். இப்ப கேட்கிற ஐயா, இப்ப கேட்கிற ஐயா, திருடனா கொலைகாரனா உள்ள பாருங்க. என்ன மாதிரி திருடனா இருந்தாங்க. வால்மீகி தான் ராமாயணத்தை எழுதினார்.